ஓகே, நான் இப்போ அடுத்தது இந்த வீடியோ செக்ஷனில் வந்து நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம். பட் இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ எழுதி காட்டுறது வந்து இது கூட கம்பேர் பண்ணி எழுதுகிற மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ப்ராப்பர்ட்டி 2ல் வந்து sin inverse of x, sin inverse of x. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து எக்ஸ் அப்படின்னே வந்துடும். இதனுடைய ஆன்சரை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எழுதணும். எப்போ, எந்த டைமில்? வாட் இஸ் தி டொமைன் ஆஃப் sin inverse of x? sin inverse of x உடைய டொமைன் என்னது? இது வந்து ஆங்கிள் கிடையாது, இது உள்ளார நம்பர்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய டொமைன் வந்து ஃப்ரம் -1 to +1. ஸோ தட் வாஸ் தி range of sin x, right? அதுதான் வந்து range of sin x இருந்துச்சு. அது வந்து இந்த இடத்துல வந்து டொமைனாக மாறிடுச்சு. ஸோ ஒன்லி when this x belongs to the closed interval -1, -1 -1 less than or equal to x less than or equal to 1, modulus of x is less than or equal to 1. So these are the three ways to write this. Okay, மூணு விதமாக அந்த டொமைனை நம்மளால் எழுதி காட்ட முடியும். இந்த sin இன்வர்ஸுக்கு பக்கத்தில் தான் அந்த x இருக்குது. அப்போது sin இன்வர்ஸ் உடைய டொமைன் என்ன அப்படின்னு யோசிங்க. ஓகே, பியூட்டிஃபுல். அடுத்தது செகண்ட், இதில் இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்டாவது சப்டிவிஷன் cos inverse of x. ஸோ இதை நீங்கள் அப்படியே நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஞாபகப்படுத்தி எழுதிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும் எனக்கு. இதுக்கும் ஆன்சர் வந்து எக்ஸ்னே வந்துடும். எப்போ? ஸோ cos x கர்வ் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுவும் வந்து இப்படி வளைஞ்சு மேலே ஏறும்போது -1 to +1 தான் வரும். அதுதான் ரேஞ்சில் இருக்கும். அது அப்படியே இங்கே இதில் வந்துடும், ரைட்? இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, டொமைனுக்கு வந்துடும். இதில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில். அப்போது x belongs to that same closed interval -1, -1. Thank God. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது மூணாவது, tan inverse of x is also equal to x only when. எப்போ அப்படின்னா tan ஃபங்க்ஷன் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த tan ஃபங்க்ஷன் வந்து இப்படி ஃபுல்லாமே ஆக்குபை பண்ணியிருக்கோம். அது கரெக்டாக நான் சொல்கிறது? sin by cos, ஆமாம் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல π/2ன்னு ஒரு அசிம்டாட்ஸ் இருக்கும். 0 to π/2 இது பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக இருக்கும். ஆமாம் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் tan ஃபங்க்ஷன் இருக்கும், ரைட்? டார்க் பண்ணிக்கிறேன். y axis and this is x equal to π/2 and this is x equal to -π/2. அது அசிம்டாட்ஸ், அந்த கர்வ் கிடையாது. அது இப்படி தான் இருக்கும் ஃபங்க்ஷன். இதனுடைய ரேஞ்ச் வந்து ஹோல் ரியல் ஸ்கேல். அப்போ அந்த ரேஞ்சு வந்து தான் என்னவாக இருக்கும்? இதனுடைய டொமைனாக இருக்கும். tan இன்வர்ஸ் இது வந்து ஃப்ளிப் ஆகி ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ இது என்ன செஞ்சிடும் அப்படின்னாக்கா, அப்போது திஸ் x belongs to this whole real scale. x belongs to that whole real scale. So that is the domain of the tan inverse of x. ஓகே, நான் இங்கே tan x உடைய ரேஞ்சிலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்தது இதில் 4 cosecant inverse of x. cosecant inverse of x வந்து இதுக்கும் xன்னே ஆன்சர் எழுதலாம். x belongs to. இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும்பா. இந்த எலமெண்ட் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் நல்லா யோசி. இதில் இது உள்ளார வந்து இது உள்ளார 1/2 இருக்கும், இது உள்ளார 1/3 இருக்கும், இதில் 1/10 இருக்கும், இது உள்ளார 1/100 கூட இது உள்ளார இருக்கும். இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் கொசிகெண்ட். நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ இது உள்ளார இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். 1/1000 கூட இருக்கும், 1/51 இருக்கும், 1/52 இருக்கும். அதுலத்தையும் ரெசிப்ரோக்கல் பண்ணால் அப்போ இதுக்கு எல்லா வேல்யூவும் வந்துடும். ரியல் ஸ்கேலில் இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்துடும். ஸோ அதுலேருந்து நான் ஒன்று சப்ராக்ட் பண்ணணும். என்னென்னலாம் நான் சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்களேன். -1, 1 இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதுக்கு உள்ளார இருக்கிற வேல்யூ அதை சப்ராக்ட் பண்ணி எடுத்துடணும். -1ஐயும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துடணும், +1ஐயும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துடணும். ஓகேவா? -1 இங்கேயும் இந்த இன்டர்வல்லையும் இருக்கும், -1 இந்த இன்டர்வல்லையும் இருக்கும். ஓகேவா? நம்ம கரு வரையும் போது -1க்கு நேராக கரு வரைஞ்சிருப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி சைன் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ திஸ் இஸ் தி சைன் ஃபங்க்ஷன் அண்ட் இது +1 வரலையும் இருக்குது அப்படின்னா இதுக்கு வரைகிற கரு வந்து இப்படி இருக்கும். இந்த +1ல் கரு இருக்கும். ஓகே, +1ல் கரு இருக்கும், கரு வந்து இப்படி போகும். ஸோ இந்த கரு வந்து
இந்த கர்வ் வந்து sin x கர்வ், இது வந்து cosecant x கர்வ். ஓகேவா? ஸோ இது நான் ரொம்ப டெப்த்தாக சொல்ல தேவையில்லை. ஸோ ரியல் நம்பர்லேருந்து இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துறீங்க. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன், இன்னும் பெருசாக சொல்ல தேவையில்லை. ஸோ அடுத்தது 5th பாயிண்ட், secant inverse of x. இது ரெண்டும் சேம். ஸோ இதுக்கு ரெண்டும் சேமாக தான் வரப்போகுது. ஸோ x belongs to that real number and I am cutting that -1, -1. -1 ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா -1 தான் வரும். அதனால் -1 இந்த இன்டர்வலில் இருக்கணும், இருக்குது. அதனால தான் இது நீ க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டிங்கன்னா -1 கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். கேன் யூ கெட் மீ வாட் ஐ எம் சேயிங்? ஓகே. அடுத்தது 6th ஆப்ஷன், cot inverse of x is equal to x. ஸோ இதுக்கு என்ன, இதுக்கும் வந்து ஹோல் ரியல் ஸ்கேல் தான். ஸோ இதே மாதிரி தான் இந்த கர்வ் இருக்கும், பட் இது கொஞ்சம் தள்ளி இப்படி இருக்கும். அதனால் இது x belongs to the whole real scale. x belongs to the whole real scale. cot inverse உடைய டொமைன் வந்து இதுதான். உங்களால் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இந்த cot inverse. ஸோ tan inverse ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ cot inverse உடைய ஃபங்க்ஷன் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது பெரிய பிரச்சனை கிடையாது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இந்த டொமைன்குள்ளார இருக்கும்போது மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள், இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது நான் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, 1.1க்கு எடுத்துன்னு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அதுக்கு கீழே அது கொஷின் ராங், அது இட் இஸ் நாட் பாசிபிள்னு எழுத வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல 1.1 போட்டாங்கன்னா, இந்த இடத்துல 2 போட்டாங்கன்னா, ஏன் 2 போட்டால் இந்த ப்ராப்பர்ட்டி தப்புன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, பிகாஸ் 2 இஸ் நாட் இன் திஸ் இன்டர்வல், ரைட்? ஸோ இதுக்கு கரு வரைஞ்சால் அந்த கரு வந்து துண்டாக நிற்கும், ஒரே ஒரு பார்ட் மட்டும் நிற்கும். ஓகேவா? ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த இன்டர்வலை தாண்டியும் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டாங்கன்னா நாம் என்ன செய்வோம், ஒரு சில ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி இந்த டொமைன்குள்ளார ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர ஆரம்பித்து அதுக்கப்புறமா நம்ம சம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையிலையும், அதாவது f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பொறுத்தவரையிலையும் இந்த டொமைனில் கொடுத்தா மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட், இல்லைனா திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள், திஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டொமைனை தாண்டி வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பொறுத்தவரையிலும் இங்கே என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்ம சம் போட்டிருக்கோம் 2019 கூட ஒரு சம் போட்டாங்க. உங்கள் புக்கு வந்து அப்போ தான் பிரிண்ட் பண்ணாங்கன்றதால அந்த நம்பரை ஒரு இதுக்காக என்ன நம்பர் போட்டாலும் அந்த ஆன்சர் வந்துடும். இந்த இடத்துல 2019 போட்டாலும் ஆன்சர் வரும், பிகாஸ் 2019 இஸ் த ரியல் நம்பர், ரைட்? ஸோ அதை எடுத்து நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரியே இந்த இடத்துல இந்த ரியல் ஸ்கேல் இருக்க எல்லா நம்பரையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் இதுக்கு இந்த இன்டர்வலுக்கு உள்ளார இருக்கிற நம்பரை மட்டும் எது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, அது தவிர வேறு எது எடுத்து போடணும். ஓகே, வாட் இஸ் இப்போ இங்கே 4ன்னு ஒரு நம்பரை போடுறேன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ஆன்சர் இஸ் 4, ரைட்? ஸோ இது வந்து 1 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இது தெளிவாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். 4 எடுத்து இதில் ஆன்சர் பண்ணலாம், ரைட்? ஓகேவா? சரி, இப்போ இதில் வந்து 1/2 போடுறோம்னு வச்சுக்கோங்க. 1/2 ஆன்சரே வருமா அப்படின்னு பார்த்தா 1/2 ஆன்சராக வராது. பிகாஸ் 1/2 இதுக்குள்ளார இருக்கும். ஸோ நம்ம இந்த டொமைன்லேருந்து அந்த 1/2 வந்து கட் பண்ணி வெளில எடுத்துட்டோம். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பட் இந்த 1/2 இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். 1/2 ஆன்சர் போட்டால் இங்கே 1/2 ஆன்சராக வரும். பட் இது வந்து இப்படி கேட்டாங்கன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து 2010 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2010 ஆன்சராக வரும். பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோல் ரியல் ஸ்கேலுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். இங்கே போட்டால் இங்கே அப்படியே அதே ஆன்சரே வருது அப்படின்னாக்கா இதுக்கு கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு ஒரு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் வரைஞ்சாலும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சாலும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஸ்ட்ரெயிட் லைனை இந்த ரியல் ஸ்கேலுக்கு ஃபுல்லுத்துக்கும் வரைஞ்சாலும், cot inverse of x, check in GeoGebra, cot inverse of x போட்டு பாருங்க, இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனே வரும். அப்போது y equal to x ன்னு போட்டால் மட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வராது. cot inverse of x, tan inverse of x போட்டாலும் you will get the same straight line. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து கொஷினே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போடுற வேல்யூ வந்து இப்போது sin inverse of 10 அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, 1 மார்க்கில் இந்த மாதிரி கேட்கலாம். ஏன்னா இதனுடைய டொமைனில் ஒரு கண்ணை வைங்க. இந்த டொமைனை பற்றி தான், டொமைனை வச்சு தான் இது இருக்குது. ஓகே, ஸோ ஐ நீட் டு கிவ் சம் ப்ரூஃப் ஃபார் திஸ். ஒரே ஒரு பார்ட்டுக்கு மட்டும் ப்ரூஃப் கொடுக்குறேன். ஓகே, லிசன்.
I will give the proof for this. இந்த proof நான் இப்போயே நடத்தணும். அப்போ தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரூஃப் கூட நான் கம்பேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ listen this. let கவனிங்க. இப்போது இந்த இடத்துக்கு எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துருக்கேன். இதுக்கு உள்ளார இருக்கிறதுக்கு நான் எக்ஸ்ன்னு பேர் கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரியே இதுக்கு உள்ளார இருக்கிறதுக்கு நான் பேர் கொடுக்க போகிறேன். sin inverse of x is equal to theta. இதுலேயும் ஒரு புரிதல் இருக்குது. இதுக்கு வந்து எக்ஸ்ன்னு நேம் கொடுத்தேன். ஓகே, இதுக்கு வரப்போகிற ஆன்சரை வந்து எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கேன். பட் இதுக்கு வரப்போகிற ஆன்சர் வந்து ஒரு ஆங்கிள். ஓகே, ஒரு ரேடியன். அந்த ஆங்கிளை நான் இங்கே எழுதியிருக்கேன், sin inverse of x. ஓகே, இப்போது sin inverse of x வந்து எதுக்குள்ளார மட்டும் டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். இதுக்குள்ளார மட்டும்தான் டிஃபைன் பண்ணுறாங்க. sin inverse of x is defined in closed interval -1, ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னாக்கா -1 to +1. ஸோ இப்போது இந்த டைமில் இந்த தீட்டா எங்கே இருக்கும்? -1 to +1 வரலையும் தான் இந்த டொமைனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க. sin inverse of x இதுக்குள்ளார இந்த வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் எந்த ஆங்கிள்லேருந்து எந்த ஆங்கிள் வரலையும் வரும். நல்லா கவனி. sin inverse of xக்கு -1லேருந்து 1 வரலையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எந்த ஆங்கிள்லேருந்து எந்த ஆங்கிள் வரலையும் ஆன்சர் வரும் அப்படின்னா -π/2லேருந்து +π/2 வரலையும் தான் வருமே தவிர நாட் மோர் தென் தட். அதை தவிர வேறு எந்த ஆங்கிளும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போனா இந்த தீட்டா வந்து இட் இஸ் பிலாங்ஸ் டு தி க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, +π/2. கேன் யூ கெட் மீ? ஸோ இதுக்கு தீட்டான்னு பேர் கொடுத்துருக்கேன். இதுக்கு உள்ளார இருக்கிறது தான் தீட்டான்னு எடுத்து பேர் கொடுத்தேன். பட் இந்த தீட்டாவை வந்து நான் இப்படி எழுதியிருக்கேன். இந்த தீட்டா இதுலேருந்து இது வரையும் தான் எழுதியிருக்கேன். எப்படி சார் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க? பிகாஸ் இங்கே எக்ஸுக்கு நீங்கள் எதெல்லாம் போட போகிறீங்கன்னா -1லேருந்து +1 வரலையும் தான் போட போகிறீங்க. -1லேருந்து +1 வரலையும் போட்டால் வேல்யூ ஆஃப் தீட்டா வந்து -π/2 to +π/2 வரலையும் தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ தீட்டா வந்து இதுக்குள்ளார இருக்கும்போது இந்த சைன் இன்வர்ஸை இப்படி எழுதலாமா பாருங்கள். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் x is equal to sin theta. எழுதலாம்ல, x is equal to sin theta இப்படி எழுதலாம். sin inverse ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துட்டு போகலாம். ஸோ எப்போ வந்து தீட்டாவை இதுக்குள்ளார டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அப்போ மட்டும்தான் இந்த சைனை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்து வந்து சைன் இன்வர்ஸ்னு எழுதலாம். அதே மாதிரி தான் எப்போ தீட்டாவை இந்த இன்டர்வலில் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அப்போ மட்டும்தான் இதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் திரும்ப ரீரைட் பண்ணிக்கிறேன். sin theta equal to x. இப்போ தீட்டா இருக்க வேண்டியதில் என்ன செஞ்சிருங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து காப்பி பண்ணி எழுதிடுறீங்க. அப்போது சைன் ஆஃப் தீட்டா இருக்க வேண்டியதில் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த இடத்துல கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு தி க்ளோஸ் இன்டர்வல் -1, -1. ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப். இந்த ப்ரூஃபை விட இப்போ எனக்கு முக்கியம் என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் அப்படியே எழுதணும். கிளான்ஸாக எழுதணும். ப்ராப்பர்ட்டியை எதையும் பார்க்காம எழுதணும். இந்த டொமைனை நீங்கள் பக்கத்தில் அப்படியே கூலாக எழுதணும். எந்த ஒரு டவுட்டும் இதில் வரக்கூடாது. இதை வச்சு ஒரு சம்மு கூட கிடையாது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா 1 மார்க்ஸில் இதை ட்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை யூஸ் பண்ணி சம்ஸ் இருக்குது. அந்த சம் போடும்போது ஒரு சில விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வில் see the next video. Thank you.